Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம zigzag chain stitch எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். zigzag chain stitch போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் போடணும். இந்த செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக பெரிய பெரிய செயின் ஸ்டிச்சாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போட்டு நீங்கள் zigzag போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். லாஸ்ட்டாக நான் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என் நாட் எப்படி போடணும் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு zigzag போடுறதுக்கு அதே மாதிரி நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டுட்டு வரேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் பெருசாக தான் போட்டுட்ருக்கேன். இதை போய் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. கட் ஒர்க்குக்கெலாம் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறமா வந்து சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் நீடில் ஹேண்டில் பண்ணும்போது 90 டிகிரிக்கு வச்சு போடுங்க. அப்போ தான் வந்து ஸ்டிச் வந்து ஈஸியாக போட முடியும். நான் வந்து கொஞ்சம் நீடில் சாய்ச்சி போட்டிருக்கேன், ஏன்னா வீடியோ தெரியணுன்றதுக்காக. ஸோ நீங்கள் வந்து நீடில் வந்து 90 டிகிரி வச்சு போடுங்க. நீடிலை பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து zigzag போடுறது அப்படின்றத காமிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் வந்து zigzag செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நான் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எப்படி போடணும் அப்படின்றது கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். லாஸ்ட்டாக என் நாட் போடுறதுக்கு ஒரு லூப் எடுத்திருக்கேன். அந்த லூப்புக்குள்ளே விட்டு இன்னொரு லூப் எடுக்கிறேன். இந்த செகண்ட் லூப்புக்குள்ளே விட்டு ஃபஸ்ட் லூப்பை நான் இழுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லூப் எடுக்கிறேன். அந்த செகண்ட் லூப்புக்குள்ளே இருந்து ஃபஸ்ட் லூப்பை இழுக்கிறேன். இப்படி விழும்போது நமக்கு வந்து நாட் விழுந்துடும். நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி zigzag யூஸிங் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நான் 2 சில்க் த்ரெட்டில் என் நாட் போட்டு எடுத்திருக்கேன். எப்பவும் போல் வந்து நான் செயின் ஸ்டிச் போடுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இப்போ வந்து பெருசாக செயின் ஸ்டிச் போடுறேன். அதுவே நீங்கள் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். லாஸ்ட்டாக என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த செயின் ஸ்டிச்சே வந்து பார்த்திங்கன்னா நம்ம zigzag போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பெரிய zigzag போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கும் நம்ம குட்டி குட்டியாக போடுற zigzagக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு நான் பெருசாக கொஞ்சம் zigzag போட்டுட்டு வரேன். அதுக்கப்புறமா குட்டியாக போட்டு வரேன். இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக போடுற zigzag தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா பெரிய zigzag போட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து குட்டி குட்டியாக zigzag போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்டர் ஒர்க்குக்கு இந்த ஸ்டிச்சை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கட் ஒர்க்குக்கு மெயினாக இந்த ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சு தான். போட உங்களுக்குமே வந்துடும். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக zigzag போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக போட ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு பெருசாக போட்டது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அழகாக இருக்காது. குட்டி குட்டியாக போடுறது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து நான் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஒர்க்கில் எப்படி இந்த ஸ்டிச்சு போடுறது அப்படின்றதையும் காமிச்சிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கட் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஷேப் வேணாலுமே எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஷேப்பில் வந்து எப்படி கட் ஒர்க் பண்ணுறது அப்படின்றதே காமிச்சிருக்கேன். நான் ஒரு ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் வந்து பெட்டல்ஸில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். குட்டி குட்டியாக தான் செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே இருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக வந்து zigzag போட போகிறேன். அதில் வந்து சின்னதாக வந்து zigzag போட்டுகிட்டே வரேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சேன்ல, அதே மாதிரி தான் நான் ஆப்போசிட் டைரெக்ஷன் வந்து zigzag வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். கட் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நீங்கள் அப்படியே சிசரை வச்சு கட் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா ஊதுவத்தியை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். கட் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு மிஷினும் வந்திருக்கு. அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து கட் ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் ஊதுவத்தியை வச்சு எப்படி கட் ஒர்க் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். கட் ஒர்க்குன்னு தனியாக ஒரு கிளாஸ் போடுவேன். அதில் வந்து மிஷினை யூஸ் பண்ணி எப்படி கட் ஒர்க் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.